Hello traders, welcome to the channel. இன்னைக்கு 13th January நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21,908ல இந்த வீக் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 10th Januaryல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து 21,500ல சப்போர்ட் வாங்கியிருக்கு. ஸோ பாசிபிளி இந்த ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு 2 நாள் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நிஃப்டி நியூ ஹை மேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ போன வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் வேவ் 3 கான்செப்ட். இங்கே பாருங்கள், 1 2 இது எல்லாமே தேர்ட் வேவ், ஒரு 4 அண்ட் 5th. அந்த தேர்டில் வந்து எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம படிச்சிருப்போம். பட் ப்ராக்டிக்கலாக நான் போன வீடியோவில் 10th January போட்ட நிஃப்டி அப்டேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் எலியட் வேவ் ட்ரேடர் அந்த தேர்ட் வேவ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பார்க்கலைன்னா ஒரு டைம் பார்த்துருங்க. டன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 பகுதியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம், அதாவது என்ன லெவல்ஸ் முக்கியமாக வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்கணும் அப்படிங்கிற யூஸ்வலான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட். அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேரிஷ் கவுண்ட்லேயும் இருந்த நிஃப்டியில் உங்களுக்கு, அதாவது 21,835 தான் நான் எக்ஸாக்டாக சொன்னேன். ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் 21,835 வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸாக்டாக 21,835 தான் ஸ்டாப் ஆச்சு. ஸோ நான் அங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்னு தான் என்னுடைய ப்ரைமரி வியூவாக இருந்துச்சு. பட் ஆனால் அதே மாதிரி இறங்குச்சு. பட் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வரல. ஸோ நான் எந்த சுச்சுவேஷனில் நான் வந்து பேரிஷ் கவுண்ட்லேருந்து ஆல்டர்னேட்டாக புல்லிஷ்க்கு யோசித்தேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆஸ் அ வேவ் ட்ரேடராக நம்ம எப்போவுமே வந்து ஒரே வியூ வச்சுட்டு எப்போவுமே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் வியூ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறது ஒரு சேஃப். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வியூவும் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான ஒரு லெவலும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அனாலிசிஸும் ட்ரேடும் பண்ண முடியும். ஸோ நான் எந்த பாயிண்டில் ஆல்டர்னேட் வந்து புல்லிஷாக யோசித்தேன் அப்படிங்கிறதையும் செகண்ட் பார்ட்டில் சொல்ல போகிறேன். மூணாவது இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு க்ரூஷியலான கான்செப்ட். நீங்கள் இலியட் வேவ் தான் ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், என்ன செட்டப் வேணால் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். நான் எது பெருசு சிறுசுன்னு சொல்ல, எந்த செட்டப் யூஸ் பண்ணாலுமே இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோர் கான்செப்ட் ஆஃப் டவ் தியரி. சரிங்களா? ஸோ அதோட டவ் தியரியில் வர கான்செப்ட் தான் அந்த இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸ். அது எப்போவுமே சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ்லேயும் தான் வரும். ஸோ அந்த இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸுமே இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அது எப்படி நமக்கு ப்ளே ஆகும்? ஸோ இதுதான் 3 பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட், எப்படி வியூ சேஞ்ச் ஆச்சு, மூணாவது இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸ். ஓகேங்க. ஸோ நிஃப்டி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுதான் நான் 10th January ட்விட்டர்லையும் போட்டிருந்தேன், யூடியூப்லையும் போட்டிருந்தேன். ஷேரிங் புல்லிஷ் ஆப்ஷன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஸோ 2 இண்டைசைஸ்க்குமே சிங்க் இருக்கணும் அப்படின்னு. ஏன் சிங்க் இருக்கணும்னு யோசனை, அதுதான் இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸ். உங்களுக்கு அந்த டவ் தியரி கான்செப்டே அதுதான். எல்லா இண்டைசைஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் டைவர்ஜன்ஸே இல்லாமல் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ 2க்கும் சிங்க் இருக்கணுங்கிறதுக்காக 2மே 4th வேவ் கவுண்ட் முடிஞ்சு மேலே போகணும், ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே சமயம் பிலோ 21,400 ஆர் 46,850 பிரைமரி வியூ ஆஃப் மோர் கரெக்ஷன் இஸ் பாசிபிள். அதான் என்னோட பிரைமரி வியூ முன்னாடி எடுத்த வியூ வந்து பேரிஷ் கவுண்டர் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒருவேளை 21,400 கீழே வந்துட்டா, 46,850 கீழே வந்துட்டா அந்த வியூ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். அதுக்குண்டான சார்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன் 10th January. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும் அப்படின்ட்டு. நிஃப்டி இது இன்னையோட கரண்ட் சார்ட். இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு மேலே. ஸோ பேங்க் நிஃப்டி இங்கேருந்து மேலே மூவ் ஆகணும்னு போட்டிருக்கேன். பட் பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் இன்னுமே கொடுக்கல. ஸ்டில் அது லோவர் ஹை அப்படி தான் இருக்குது. இன்னும் நியூ ஹை வந்து நிஃப்டி வந்த மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னும் வரல. ஸோ இதுதான் நான் இன்ட்ரா மார்க்கெட் டைவர்ஜன்ஸ்னு சொல்கிறேன். நிஃப்டி மேலே போயிருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் வரல. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது.
ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எனிவே ஒரு ஆல் டைம் ஹை வந்துருச்சு. ஸோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன், இது 2-3 வாரம் முன்னாடி தமிழில் இப்போ 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். பட் இங்கிலீஷ் சேனலில் போட்டிருந்தது 21,980லேருந்து 22,020 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது இம்பல்ஸ் வேவோட கவுண்ட் தான், பட் அது சம்வாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை உங்களுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் இந்த வாரம் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் என்னென்னா நிஃப்டியில் 21,980லிருந்து 22,020 இது முக்கியமான லெவலுங்க. ஓகேங்களா? அதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை டாப் வேவும் கூட இருக்கலாம். அது டாப் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி மூவ் ஆகாமல் இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. பட் 21,980லேருந்து 22,000 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி டெஃபினட்டாக மூவ் ஆகணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியும் இந்த ரேலியில் இந்த வீக் புல்லிஷாக இருந்து பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நிஃப்டி இன்னுமே இதை தாண்டி கூட மேலே போகலாம். அதோட லெவல் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். யூஸ்வலாக உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேங்க, ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. யூஸ்வலாக 5th வேவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, வேவ் 1ஓட ஸ்டார்டிங்கிலிருந்து ஓகேங்களா வேவ் 3 எண்டு வரைக்கும் எடுத்து ப்ரொஜெக்ஷன் வேவ் 4 லோலேருந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வர இடம் வந்து 38.2%. அது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வருது, 22,583 அப்ராக்சிமேட்லி 22,500 to 600. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா, அதாவது 22,000 டெசிசிவாக கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிஃப்டியில் ஈவன் 22,500 to 600 லெவல்ஸ் இஸ் பாசிபிள். இந்த லெவல்ஸ் அப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். பட் இந்த லெவல் போகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ பார்ட்டிசிபேட் அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ தூரம் வந்தால் பார்ட்டிசிபேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ தான் இதுக்கு தான் வந்து இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் சொல்கிறேன். இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் ரிசால்வ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டியும் மூவ் ஆகணும், ஆல் டைம் ஹை வரணும். ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டியும் வந்தால் தான், சாரி பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை வந்தால் தான் இது வந்து பேங்க் நிஃப்டியும் இந்த ரேலியில் கலந்துருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இனிஷியல் லெவல்ஸ் என்னென்னா, பேங்க் நிஃப்டியில் இந்த லெவலுங்க, இதோட ஹை 48,350 வச்சுக்கலாங்க. 48,350லேருந்து இந்த ஹை, இது அப்ராக்சிமேட் லெவல் தான் சொல்கிறாங்க, உங்களோட சார்ட்டில் பார்த்துங்க இந்த ஹை. ஸோ அப்ராக்சிமேட்லி 48,350லேருந்து 48,450 தாண்டணும் முதல்ல. பட் எனிவே ஆல் டைம் ஹை மேக் பண்ணணும். இதை தாண்டும் பொழுது ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி வந்தால் தான் நம்ம பேங்க் நிஃப்டியும் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணிருச்சு. அதே சமயம் நம்ம நிஃப்டிலையும் 22,500க்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் நம்ம பார்க்க வேண்டிய லெவலே இவ்வளோ தான். நிஃப்டியில் 21,980 to 22,020 ரொம்ப முக்கியமான லெவல் பார்க்கணும். அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணதா ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதை தாண்டணும் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்ட்டிசிபேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படின்னா, இனிஷியல் லெவல் அது 48,350லேருந்து 48,450 தாண்டணும். அப்படி தாண்டிச்சுன்னா உங்களுக்கு அதுவும் நியூ ஹை வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தாண்டி வரும் பொழுது நிஃப்டியும் உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன லெவலான 22,500 to 600 லெவல்ஸ் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே போய் இந்த இம்பல்ஸ் வேவ் முடியறக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேர்ட் வேவ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்டட் வேவுங்க. ஸோ நம்ம 5th வேவும் ரொம்ப எக்ஸ்டெண்டடாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வேவ் 3 ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருக்கும் பொழுது வேவ் 5 மோஸ்ட்லி எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ அதனால இந்த லெவலே ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், 21,980 to 22,000. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி இப்போ ஆல்ரெடி இங்கே வந்தாச்சு நிஃப்டி, அப்போ பேங்க் நிஃப்டி பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போயிடும். அதுதான் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷங்கிறனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்ட்டிசிபேட் ஆச்சுன்னா அடுத்த லெவலுமே ஒரு 500 பாயிண்ட்ஸ் அது ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ இங்கே நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, இப்போ இதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபால் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா 5 வேவ் முடிஞ்சதில்ல, அப்போ 3 வேவ் பெரிய கரெக்ஷன் வரணும் அப்படின்னா, எலியட் வேவ் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த டைம் ஃப்ரேமில் இருக்க 5 வேவ்ஸுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம கிளியராக எவ்வளோ தூரம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, அந்த டிக்ளைன் ஆகிறது என்ன பர்டிகுலர் வேவ் அப்படின்ட்டு தெரியும்.
நான் இப்போதைக்கு இந்த ஹவர்லி சார்ட்லாம் எடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வியூ சொல்லிட்டேன். லெவல்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வாரம் என்ன பார்க்கணுன்ட்டு. ஸோ டெய்லி சார்ட் மாத்துறேன். இது டெய்லி சார்ட்டுங்க. இதை வந்து 2020லேருந்து எடுத்தோம்னா வேவ் 1, வேவ் 2 ஓகேங்களா? இதுவுமே எடுத்துருவோம். இது நம்ம இருக்கிற கரண்ட் ரேலி. இங்கே 5 முடிஞ்ச உடனே நிறைய பெரிய டிக்ளைன் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் இப்போ பாருங்க, உங்களுக்கு அது என்னன்னா இது ஓகே. ஸோ இதுதான். ஸோ இங்கிருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, என்னோட பிரைமரி வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு எண்டிங் டயக்னல் மாதிரி நான் போட்டிருந்தேன். அதாவது இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கு முடிஞ்சு ஒரு பேரிஷ் கவுண்ட் தான் நான் எடுத்திருந்தேன். இப்படி முடியும் அப்படின்ட்டு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிளியராகவே மேலே வந்து பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இது வந்து ஒரு த்ரோ ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ தூரமெல்லாம் த்ரோ ஓவர் போகாது. ஸோ போயிட்டு உடனே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது இப்போ எண்டிங் டயக்னலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கிருந்து நம்ம தேர்ட் வேவை கவுண்ட் பண்ணணும். ஏன் தேர்ட் வேவ் அப்படின்னா இது 1, இது 2 சரிங்களா? ஸோ இது அதில் தேர்ட் வேவில் இன்டர்னல்ஸ் மார்க் பண்ணுறோம். 1, 2, 3, 4 அண்ட் 5 ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா வேவ் 1, வேவ் 2, வேவ் 3 பிகர் வேவ் 3 அந்த பிகர் வேவ் 3ல வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 ஓகேங்களா? முடிஞ்சு ஒரு டிக்ளைன் ஆகணும். டிக்ளைன் ஆகுங்கிறது ஃபோர்த் வேவ் டிக்ளைனாக தான் இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டிக்ளைன்லாம் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்பு இல்லை. அது நம்ம வேவ்ஸ் டெவலப் ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் அது இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் இங்கே 2 விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த கேரக்டர் பாருங்கள். இது பியூர் தேர்ட் வேவோட கேரக்டர். ஸ்டாப்பே கிடையாது. வித் கேப்ஸ், ஸ்டேட் இது தேர்ட் வேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஃபிஃப்த்துன்னு போட்டிருக்கேன் ஒரு பாயிண்ட். செகண்டு வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4 ரூல் படி வேவ் 4 வந்து வேவ் 1ஓட ஜோனில் ட்ரேட் ஆகக்கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேவ் 4 வேவ் 1ஓட ஜோனில் ட்ரேட் ஆகிருக்கு. இதோட ஹை என்னங்க 18,887. இதோட லோ 18,837. ஸோ கிளியர்லி வந்து இந்த வேவ்ல ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வேவ் 4ஆக இருக்க முடியாது. ஸோ அப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் நான் எண்டிங் டயக்னல் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எண்டிங் டயக்னல் தான் இந்த மாதிரி வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால தான் இப்படி போட்டிருந்தேன். பட் அது இப்போ தாண்டி போனதுனால இது எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா மோர் புல்லிஷ் வியூ தான் எடுக்க முடியும். இது இப்போ 4, 5 எல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? 4ம் கிடையாது, 5ம் கிடையாது. 3ஏ இன்னும் முடியல. இதுதான் நான் எக்ஸ்டென்ஷன் வேர் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போன வீடியோவில் உங்களுக்கு ஹவர்லி சார்ட் இதுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்டென்ஷன் சொன்னேன். இது வந்து டெய்லி சார்ட்டில் இருக்கிற எக்ஸ்டென்ஷன். பாசிபிளி என்னமா இருக்கும்னா இது வேவ் 1, 2, 3, 4, 5 அதாவது இந்த வேவ் 3க்குள்ளேயே ஒரு 5 சப்வேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த தேர்ட் வேவ் முடியும். இதை முன்னாடி மார்க் பண்ண லெவல் கண்டுக்காதீங்க. நான் இது நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ 24,300 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டில் அது வேலிட் தான். பட் எந்த வேவில் போகும் அப்படின்ட்டு பார்க்கணும். பட் இது வந்து மோர் புல்லிஷ் டேர்ம். ஸோ இப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4னா ரொம்ப டிக்ளைன்லாம் ஆகாதுன்னு என்னுடைய பாயிண்ட். ஸோ அப்படியே நிறைய பேர் வந்து ஈவன் இது எல்லாமே கீழே போயிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் போகாது. உங்களுக்கு அந்த இது ஒரு வேவ் 4 கரெக்ஷனாக தான் இருக்கும். அதுவும் வித்தின் தி வேவ் 3. ஸோ ரொம்பலாம் டைமும் எடுத்துக்காது. அதே சமயம் ரொம்ப பெரிய கரெக்ஷன் எல்லாம் வந்து வராது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது மறுபடியும் இறங்கி பாசிபிளி இங்கேயே சப்போர்ட் வாங்கி மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்போதைக்கு வியூ. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பெரிய கரெக்ஷன் வருமா அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய கரெக்ஷன் வரக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் வியூ. ஸோ மீடியம் டேர்ம் வியூன்னு வச்சுக்கலாங்க. இந்த வீக் பார்க்க வேண்டிய லெவல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 21,980 to 22,000 பார்க்கணும். பட் பேங்க் நிஃப்டி பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது எஸ் நம்ம 22,500 to 600 லெவல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம இந்த வீக் பார்க்கலாம். இனிவே நான் மிட் வீக்கில் ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன்.
ஓகேங்களா? இதே கான்செப்ட்ல நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியும் லெவல்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் வேவ் 1, 2, 3. 3 இங்க முடிஞ்சிருந்துச்சுன்னா இது எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் ஏபிசி. ஒருவேளை 3 இங்க முடிஞ்சிருந்துச்சுன்னா ஏபிசி. எனிவே 4த் எண்டிங் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 5த் கண்டிப்பா ஈவன் தோ அது வந்து ஒரு ட்ரங்கேட்டடா இருந்தாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வந்துரணும். ஸோ நான் நெறைய சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே 4த் வேவ் முடிஞ்ச மாரி தான் இருக்கு. ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் எல்லாமே வந்து ஸ்டில் கொஞ்சம் அப்சைட் பாசிபிள் இருக்கிறனால, பிரைவேட் பேங்க்ஸ் இந்த டைம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்னு நெனைக்கிறேன். ஸோ இனிஷியல் லெவல் ஆஃப் டேக் ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48,350லேருந்து 48,450 கிராஸ் பண்ணணும். இந்த லெவல் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, பேங்க் நிஃப்டியும் வில் பார்ட்டிசிபேட் இன் தி ராலி இந்த வீக். ஸோ நம்ம இதுதான் முக்கியமா பார்க்க வேண்டிய லெவல் பேங்க் நிஃப்டில. ஸோ இதெல்லாம் பேங்க் நிஃப்டி தாண்டிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு நிஃப்டியும் அந்த ஹையர் லெவல் போயிடும். ஒருவேளை நிஃப்டி 22,000 லாக் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே லாக் ஆகுது. இதுவுமே ரிஜெக்ட் ஆகி லோவர் லெவல்ல மேக் பண்ணதுன்னா, எஸ் வி நீட் டூ சம் அதர் நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? பட் இப்போ வரைக்கும் வியூ புல்லிஷ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த வாரத்தோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட். நான் உங்களுக்கு 3 பார்ட் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. செகண்ட் என்னன்னா, ஏன் வந்து வியூ சேஞ்ச் பண்ணேன். நிஃப்டி வந்து டிக்ளைன்ல இருந்து ஏன் பாசிட்டிவா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் எந்த ரீசன்னால சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான பகுதி. இது ரொம்ப கவனிச்சுக்கங்க. சி நான் வந்து 21,835ல உங்களுக்கு நானு அ டா டாப் சொல்லியிருந்தேன். நீங்க என்னோட போன ஃபர்ஸ்ட் வீடியோலயும் போட்டிருந்தேன். இங்கிலீஷ்லயும் நெறைய ஷேர் பண்ணேன். இங்க இருக்கும்போதே நான் பிரைஸ் சொல்லியிருந்தேன். 21,835 வந்து ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பா இருக்கும்னு சொன்னேன். அதே மாரி எக்ஸாக்ட்டா 21,835ல ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கரெக்ஷனும் வந்துச்சு. நான் என்ன நெனச்சேன், இது 1 இது 2 அப்படியே வேகமா வரும்னு நெனச்சேன். ஏன்னா 3 வேவ் வந்து எந்த சைடு வந்தாலுமே வேகமா வரணும். நான் அதே தான் வந்து வேவ்க்கு இருக்கிற பேட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்றேங்க. இப்ப கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கப் அண்ட் ஹேண்டில், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ஃபிளாக் அண்ட் போல் அந்த மாரி இருக்கிற மாரி, நம்மளுக்கு வேவ்ல என்ன பேட்டர்ன் சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இம்பல்ஸ் வேவ், கரெக்ஷன்ல ஜிக்ஸாக், ஃபிளாட், ட்ரையாங்கிள் இப்படி சொல்லுவோம். ஆனா அத விட முக்கியமா ஏன் வேவ்ஸ் கொஞ்சம் சுப்பீரியர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க அந்த பேட்டர்ன்குள்ளேயே அதோட கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளால பார்க்க முடியும். டிக்ளைனோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேவ் 1, வேவ் 2, வேவ் 3. 3யோட கேரக்டர் இப்படி இருக்குங்க. எதிர்ல நிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடுல எதிர்ல நிக்க முடியாதுன்னா, பியர் சைடு போவே முடியாது. இந்த சைடு இறங்கி இருந்ததுன்னா, நீங்க லாங் போகவே முடியாது. அது என்னவா இருந்தாலும் உங்கள நீங்க கவர் பண்ணி தான் ஆகணும். பட் அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அந்த கேரக்டர் தான் இங்க மிஸ் ஆச்சு. அதே சமயம் ஒரு 2 வாரமாவே என்ன சொல்லி 21,500, 450, 500 ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வீடியோல, ட்வீட்ஸ்லயும். பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் லோவும் பார்த்தீங்கன்னா 21,500 21,450 தான். மல்டிபிள் சப்போர்ட்ஸ் வாங்குச்சு. அதுவும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் பேட்டர்ன் இருக்கு. நாம எதிர்பார்க்கிறது ஒரு டிக்ளைன்ங்க. டிக்ளைன்ங்கிறது கரெக்டிவ் பேட்டர்ன். 3 கரெக்டிவ் பேட்டர்ன் தான் எலிவேட்டிவ்ல இருக்கு. ஜிக்ஸாக், ஃபிளாட், ட்ரையாங்கிள். இந்த 3ல ஏதோ ஒண்ணு தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். கரெக்ட்டுங்களா? 3க்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஆனா 3லயுமே ஜிக்ஸாக்கா இருந்தாலும், ஃபிளாட்டா இருந்தாலும் இந்த நடுவுல இருக்கிற வேவ் 3 வேகமா வந்தாகணும். இங்க வரவே இல்ல. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் சைட்லயே போயிட்டு இருக்கு. சைட்ல போற கரெக்ஷன் என்னங்க? ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் வந்து எங்க வரும் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு இம்பல்ஸ் வேவா இருக்கும் பட்சத்தில, அது 4த் வேவ்ல வரும். கரெக்டிவ் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, பி வேவ் இல்லன்னா எக்ஸ் வேவ்ல வரும். உங்களுக்கு நான் வீடியோஸ் தமிழ்ல நெறைய போடுறேன். ஆ சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கங்க. நெறைய வீடியோ நான் இதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் குடுக்குறேன். இது இம்பல்ஸ் வேவ்ல வந்து இந்த கன்சாலிடேஷன் வரதுனால, இது 4த் வேவா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அசம்ப்ஷன். அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். இப்ப புரியுதுங்களா? நான் எப்படி வேவ்ஸோட அதோட கேரக்டரும் சேர்த்து உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஸோ அந்த இந்த சைட்வேஸ் பேட்டர்ன்ல டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்ல அதுகிட்ட. அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல. அதனால எனக்கு ஜிக்ஸாக்கும் எடுக்க முடியல, ஃபிளாட்டும் எடுக்க முடியல. மீதம் இருக்கிற ஒரே எனக்கு கரெக்டிவ் பேட்டர்ன் ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் எங்க வருங்க இம்பல்ஸ்ல 4த் வேவ்ல தான் மோஸ்ட்லி வரும். இது பெரிய 4த் வேவ். அதுல 1, 2, 3, 4, 5. பாசிபிலிட்டி ஹையருக்கு அதிகம். அதுக்கு தான் பேங்க் நிஃப்டி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னேன். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? நான் ஏன் வந்து வியூ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த வேவ்ஸோட கேரக்டர்ஸும் நம்ம முக்கியமா பார்க்கணும். இது கன்சாலிடேஷன் கேரக்டர் மோஸ்ட்லி 4த் வேவா தான் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு நானு இதுல 4த் வேவ் கவுண்ட் எண்டிங் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தேன். ரீசன் பிஹைண்ட் நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன்னா, இதுதான் ஒரே காரணம். இந்த காரணங்கள் தான். வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஓகேங்களா?
ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி அப்டேட் பார்த்துட்டு இந்த வீக்கில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா வேவ் கேரக்டர் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஆல்டர்னேட் வியூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ். இது வேவுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு கோர் கான்செப்ட் ஆஃப் டவ் தியரி. நீங்கள் எந்த அனலிஸ்டாக இருந்தாலும், டெக்னிக்கல் அனலிஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வாட் கைண்ட் ஆஃப் எது நீங்கள் என்ன அனாலிசிஸ் யூஸ் பண்ணாலுமே இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ்ங்கிறது ஒரு காமன். டவ் தியரி தான் ஃபண்டமெண்டல். எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் கான்செப்ட் டவ் தியரி தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி கோர் கான்செப்ட் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ். ஸோ இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் தெரியும். ப்ரைஸ் மேலே போகும், ஆனால் ஆர்எஸ்ஐ கீழே வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, ஒரு வேறுபாடு. ஒரே மாதிரி போகல. அதாவது டைவர்ஜென்ஸோட மீனிங். இன்டர் மார்க்கெட் பேர்லேயே இருக்குது, இன்டர் மார்க்கெட். மார்க்கெட் அப்படிங்கிறது பல இண்டைசஸ் சேர்ந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, செக்டார்ஸ், ஐடி, பேங்க், ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்யூ, மெட்டல்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இண்டைஸ் இருக்குங்களா, ஃபார்மா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி போகிறது தான் மார்க்கெட்டோட நேச்சர். அப்படி ஒருவேளை ஒவ்வொரு செக்டாருக்கும் வேறுபாடு வருது அப்படின்னா அதை தான் வந்து இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி ப்ரீவியஸ் ஹையை விட தாண்டிடுச்சு, நியூ ஹை பண்ணிருச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி நியூ ஹை வரல. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் ஒரே மாதிரி போகல. இது ஒரு ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் எங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தங்க? நிஃப்டி நியூ ஹை வந்துருச்சு, பேங்க் நிஃப்டி நியூ ஹை வரல. ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்சஸ் பிட்வீன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் அந்த சார்ட். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு, கீழே இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டெய்லி. ஓகேங்களா? இதை உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் எப்படி ரிசால்வ் ஆகணும்னா டைம் ஃப்ரேமை பொறுத்து ரிசால்வ் ஆகும். டெய்லி ரிசால்வ் ஆச்சுன்னா அது இம்பேக்ட் கொஞ்சம் அதிக நாளைக்கு இருக்கும். ஹவர்லின்னா கொஞ்சம் மணி நேரத்துக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து ரிசால்வன்ஸ் டைம் மாறும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இது நிஃப்டி, ரெண்டும் கீழே இருக்கிற பேங்க் நிஃப்டி, ரெண்டும் ஒரே மாதிரி இறங்கி வந்துட்டே இருக்கு. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு லோவர் ஹை மேக் பண்ணியிருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு ஹையர் லோ மேக் பண்ணியிருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ். ஸோ எல்லா இண்டெக்ஸஸும் ஒரே மாதிரி இருக்கணும், பட் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. நிஃப்டி கீழே போயிருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி அதை அக்செப்ட் பண்ணல. அதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் எங்கே டைவர்ஜென்ஸ் வருதுன்னு. சப்போர்ட்டில் கீழே வந்துச்சுன்னா பாசிபிளி மேலே போயிடணும் ப்ரைஸ், டாப்பில் வந்துச்சுன்னா கீழே வரணும். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஸோ இதுதான் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ். இதை வச்சு நீங்கள் ட்ரேட்லாம் பண்ண வேணாம். ஒரு 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 ஒப்பீனியன் ஆன் மார்க்கெட்ஸ், ஓகேங்களா? அதை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் டெய்லி சார்ட். அதோட இம்பாக்ட் பாருங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் இருந்திருக்கும், கரெக்டுங்களா? இது வரைக்காச்சும் இருந்திருக்கும். ஓகே, இங்கேயுமே ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே, ஆல்மோஸ்ட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நிஃப்டி மேட ஹையர் ஹை, ஓகேங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டி ஐ திங்க் ஈக்குவல் ஹை. ஓகேங்களா? நான் ரொம்ப மைன்யூட்டாக சொல்ல, உங்களுக்கு கான்செப்ட்காக தான் சொல்கிறேன். ஸோ நிஃப்டி வந்து ஹையர் ஹை மேக் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டி ஈக்குவல் ஹை மேக் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு ஃபிஃப்த் வேவ் முடிஞ்சும் டைவர்ஜென்ஸும் ஆர்எஸ்ஐலே வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் பாசிபிளி அங்கே கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஒரு 3 வேவ் டவுன் வந்திருக்கு, 3 வேவ் டவுன். இங்கே டைவர்ஜென்ஸ் வரல. டைவர்ஜென்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. இங்கே டைவர்ஜென்ஸே கிரியேட்டே ஆகலை. மேபி ஹவர்லி சார்ட்டில் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டில். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான டூல், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட், இன்னைக்கியோட நான் ஹவர்லி சார்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். முன்னாடி டெய்லி சார்ட் ஒரே நிமிஷங்க. ஓகே, இதுதான் சிச்சுவேஷன். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க, நியூ ஹை மேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கிளியராக தெரியுது. ஆனால் பேங்க் நிஃப்டி லோவர் ஹை தான் மேக் பண்ணியிருக்கு, இன்னும் நியூ ஹை மேக் பண்ணவே கிடையாது. ஸோ இப்போ இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் இருக்குது. இது எப்படி ரிசால்வ் ஆகணும் அப்படின்னா 2 மெத்தட்ஸ். பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி மேலே வரணும், இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி கீழே இருக்கிறதுனால நிஃப்டியும் சேர்ந்து கீழே வரலாம். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் கிளியர் ஆகும். ஏன் கிளியர் ஆகும்னா
2 இண்டைசஸும் ஒரே மாதிரி இருக்கணும், லோ ஆர் ஹை, அவ்வளோதான். இது கூட நம்ம வேவ்ஸ்ல வச்சு பார்க்கும் பொழுதுங்க, பாசிபிளி பேங்க் நிஃப்டி ஒன் மோர் ஹை மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரிசால்வ் ஆகிடும். ரிசால்வ் எப்படி ஆகும்னா, பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து மேலே வந்து அந்த டைவர்ஜென்ஸை இல்லாமல் பண்ணிடும். ஓகேங்களா, இதுதான் நான் சொல்லணும். அதே மாதிரி அதுக்கு லெவல்ஸ் நான் சொல்லிட்டேன். 48,350 டு 48,450 லெவல்ஸ் இனிஷியலாக கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஹையரை பேங்க் நிஃப்டி மேக் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகேங்களா, இதுங்க இப்போ ஹவர்லி சார்ட்டை காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டைவர்ஜென்ஸ் ப்ரீவியஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக பார்க்குறேன். ஓகே, ஹவர்லி சார்ட்டுங்க. உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நிஃப்டி ஹையரை மேக் பண்ணியிருக்குங்களா இங்கே. ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை ஆர் லோ மேக் பண்ணியிருக்கு. ஸோ தட் கிரியேட் அ டைவர்ஜென்ஸ். அப்போ என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மறுபடியும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது ஹவர்லி சார்ட் அப்படிங்கிறனால கரெக்ஷனோட இம்பேக்ட் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே இருக்குது, பேங்க் நிஃப்டி கீழே தான் இருக்குது. பட் வேவ்ஸ் ஃபிப்ஸ் கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது பேங்க் நிஃப்டி சேர்ந்து மேலே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம இந்த வாரத்தோட அப்டேட். நான் எப்படியும் மிட் வீக்கில் வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் சொல்லுவேன். ஸோ இந்த வாரத்தோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 22,000 ஒரு ஹால்ட் இருக்கிற முக்கியமான இடம் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் நம்ம நிஃப்டி 22,500 to 600 எதிர்பார்க்கலாம். அதுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகணும், இந்த இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸும் கிளியர் ஆகணும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த எலியட் வேவ் ப்ராக்டிக்கலாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போடுறேன். எலியட் வேவ்ஸ் நான் தியரியில் மட்டும் சொல்ல போகிறதில்ல, 100% ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக இந்த பெஸ்ட் வே டு லேர்ன் எலியட் வேவ்ஸ்ங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சார்ட்ஸ் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பை.